கடன் வாங்குனவன் தான் கடன்ல சிக்கி தவிக்கிறான்னு பார்த்தா, கடன் குடுத்தவன் அத விட புலம்புறான். ஒருத்தன் கடன் வாங்க பார்த்தா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒருத்தன் என்னன்னா, "பாலகா நாளைக்கு வா பாலகாங்கிறாய்ங்க." இன்னொருத்தங்க, "இன்னைக்கே சொன்னீங்களே சாரு" அப்படின்ட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சுடுறாய்ங்க. ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காய்ங்க. எங்க ஊர்ல கூட ஒருத்தரு காட்ட வித்து, கடன்லாம் அடைச்சுட்டு பேலன்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருந்தாப்படி. பக்கத்துல சொந்தக்காரன் கேட்கறானேன்னு ஒரு ரூ. 11,00,000 குடுத்துட்டு, 3 வருஷமா இந்தா தரேன், அந்தா தரேன்னு அந்த ஆள் இழுத்தடிச்சு, இப்ப அந்த ஆள் ஊர விட்டே போயிட்டாப்படி. இப்ப கடன் குடுத்தவரு 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்காப்படி. அந்த ரூ. 11,00,000 எஃப்டி போட்டாலே மாசம் மாசம் ரூ. 10,000 வரும். அந்த வயசானவங்களுக்கு அந்த ரூ. 10,000 நிம்மதியா வச்சு வாழலாம். ஆனா தேவையில்லாம ஒருத்தங்கிட்ட ரூ. 11,00,000 குடுத்து, இப்ப கஷ்டமும் பட்டுட்டு இருக்காங்க. ஸோ கடன் யாருக்கும் குடுக்கவும் செய்யாதீங்க. கடன் யார்ட்டயும் வாங்கவும் செய்யாதீங்க. இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழுங்க. பணம் அலையாம வாழ்க்கையில நிம்மதி இருந்தாலே சந்தோஷமா வாழலாம். யாரையும் நம்பாதீங்க. நம்பி வீண் போறதுக்கு, நீங்க உங்க கிட்ட இருக்கிற காச வச்சுட்டு உங்க குடும்பத்த மட்டும் பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க.